பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சவுல் என்ற ஒருவனை கர்த்தர் அழைத்து வந்து அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் முதல் இஸ்ரவேலுக்கு அரசனாக அவனை வேறு பிரிக்கிறார், அவனை ஆயத்தப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இந்த அபிஷேகம் புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் என்பது ஒரு தைல கொப்பை எடுத்து தலைமேலே எண்ணெய் வார்ப்பது, இல்லை என்றால் ஒரு மாட்டு கொம்பிலே எண்ணெயை ஊற்றி தலைமேலே வைப்பது. இந்த அபிஷேகம் என்பது வடிந்தோடுதல். இந்த அபிஷேகத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதிகாரம், வல்லமை, இறைவனோடு தொடர்புடைய செயல், புதிய பலன், புதிய கிருபை என்று பல அர்த்தங்கள். சவுலை இஸ்ரவேலுக்கு அரசனாக தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அருமையானவர்களே, இந்த அபிஷேகம் புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 27 வசனத்தில் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களை நடத்தும். இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது, ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வரும்போது, தேவனுடைய வல்லமை இறங்கி வரும்போது, கர்த்தர் அவனை தனக்கு சொந்த ஜனமாக பயன்படுத்தும் போது அவன் வாழ்க்கையில சில மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது. இன்றைக்கு தேவ சபையே, நீங்கள் அபிஷேகத்தை பெற்றவரா? இறைவனுடைய ஆவி உண்மையில் இருக்கிறதா? ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறாரா? அப்படி இருந்தால் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆவி உண்மையில் வரும்போது நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே கிஃப்ட்ஸ் ஆபரேட் ஆகும். ஆவியானுடைய வல்லமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும், ஆவியானுடைய வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும், ஆவியானுடைய கிருபைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களை அறியாமலே தேவனால் நடத்தப்படுவீர்கள். தேவனுடைய சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும், தேவனுடைய மகிமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களுக்குள்ளே பிசாசுகளை துரத்தவோ, தீர்க்கதரிசனம் சொல்லவோ, பற்பல பாஷைகளை பேசவோ கர்த்தர் உங்களை ஏவ தொடங்குவார், உங்களோடு இடைபட ஆரம்பிப்பார். இது சவுல் வாழ்க்கையில் நடந்தது. ஆவியானவர் அவனோடு பேசினார். 2வது, அவனுடைய குணங்களை கர்த்தர் மாற்றுகிறார், ஆவின் சிந்தைக்கு கொண்டு போகிறார், உலகத்தான் அல்ல என்பதை புரிய வைக்கிறார். வசனம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது, சவுல் தீர்க்க தரிசனம் கொடுத்தது மாத்திரல்ல, அவன் வேறு மனிதனாக மாறினான். ஒரு இடத்துல அவன் வேறு மனிதனாக மாற்றப்பட்டான். அவன் turn to different person, he became a different person. அப்போ அவன் வேறு மனிதனாக மாறினான், வேறு மனிதனாக மாற்றப்பட்டான். நல்ல கவனிக்க, வேறு மனிதனாக மாறினான், வேறு மனிதனாக மாற்றப்பட்டான். ஆவியானுடைய அந்த அனுக்கிரகம், ஆவியானுடைய அபிஷேகம் வரும்போது நீங்கள் வேறு மனிதனாக, இந்த உலகத்துக்கு ஏற்ற மனிதனாக, பாவத்துக்கு ஏற்ற மனிதனாக இல்லாமல் அதை எதிர்த்து போராடுகிற, பரிசுத்தமுள்ள, தேவனை நேசிக்கக்கூடிய, தூய வாழ்க்கைக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு வித்தியாசப்பட்ட மனுஷனாக நீங்கள் மாறுகிறீர்கள். இதுதான் சவுல் வாழ்க்கை நடந்தது. 7ஆம் வசனம் 1 சாமுவேல் 10:7 வாசிக்கும் போது, அந்த காரியங்கள் நடந்த பிறகு நீ சமயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள். ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது, அந்த அபிஷேகம் வரும்போது, வரங்கள் ஆபரேட் ஆகும்போது கர்த்தர் உங்களை சூழ்நிலைக்கு ஏற்றபடி, சமயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும்படி உங்களை நடத்த ஆரம்பிப்பார். சிலருக்கு எந்த இடத்துல எப்படி பேச வேண்டும், எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், அவங்களுக்கு இன்னும் புரியாது இருக்கு. அதுதான் ஏசாயா 11:2-3 வசனத்தை வாசிக்கும் போது, ஞானத்தை, அறிவை, தெளிவை உணர்த்துகிற அந்த ஆவியானவர் சமயத்துக்கு ஏற்றபடி உங்களை அழகாய் நடத்த. பைபிளில் பலர் சமயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி எப்போ திறமையாக அறிவாக நடப்பீர்கள் என்றால், அந்த ஆவியானுடைய அந்த பலன், ஆவியானுடைய அந்த அபிஷேகம், இறைவனோடு தொடர்புடைய சில செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் தொடர்ச்சியாக அந்த காரியங்கள் நடக்கும். அது மாத்திரம் இல்லாம, நீங்க 9ஆம் வசனத்தை படிக்கும் போது, சவுல் அவனுடைய இதயம் டிஃப்ரெண்டாக, வேறு இதயத்தை கர்த்தர் தந்தார். வரத்தில் போடு புதிய இருதயம். எசேக்கியேல் 36 நீங்கள் 25, 26, 27 வாசிக்கும் போது அந்த இருதயம் தான் ரொம்ப முக்கியம். பைபிள் பல இடத்தில் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. இருதயமோ என்றால் இருதயத்தை காத்து. அப்ப இருதயம் நல்ல பலமுள்ள இதயமாய் மாற வேண்டும், ஆனால் பக்தியான இதயமாய் மாற வேண்டும் என்றால் அந்த இருதயத்திலே தேவ பிரசனம் இறங்கி வர வேண்டும். இதைத்தான்
இந்த ரோமர் 5:5 வாசிக்கும் போது உங்கள் இருதயம் தேவ ஆவின் அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். அவ இருதயத்திலே இருக்கிற கசப்பு, பெருமை, கோபம், மதீனம், கீழ்ப்படிய முரட்டு காரியங்கள் மாற வேண்டும் என்றால் அந்த இதயத்தில் கடினத்தன்மைகள் மாற்றி புதிய ஆவி உங்கள் இதயத்தில் இறங்கி வர வேண்டும். தேவ மக்களே, இதுதான் சவுல் வாழ்விலே அந்த ராஜாவுக்கு ஏற்ற ஒரு இதயம், அரசனுக்கு ஏற்ற ஒரு இதயத்தை தேவன் ஆவிலே வைக்க ஆரம்பித்தார். அவன் வேறு இதயம் உள்ளவனாய், பக்குவப்பட்ட இதயம் உள்ளவனாய், தெளிவுள்ள இதயம் உள்ளவனாய் அவன் மாறினான். அது மாத்திரம் இல்லாம அதே 1 சாமுவேல் 10:27 அவனை பரியாசம் பண்ணும்போது, அவனை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, அவனுடைய பக்தியை, அவனுடைய அழைப்பை கிண்டல் பண்ணும்போது அவன் காது கேளாதவனை போல் இருந்தான். இப்போ நீங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்த உடனே உலகம் உங்களை ஒரு வாரி சொல்லும். நண்பர்கள் சொல்லுவார்கள், குடும்பத்தார் சொல்லுவார்கள், உன் பக்தியை பற்றி சொல்லுவார்கள், கிறிஸ்துவத்தை பற்றி சொல்லுவார்கள், கிறிஸ்துவ முறைகளை பற்றி சொல்லுவார்கள். நீ எல்லாத்தையும் கவனிக்க கூடாது. ஆவியார் உங்களை என்ன பண்ண, சவுலுக்கு நடந்தது போல, காது கேளாதது போல, அதை கண்டும் காணாதது போல தேவனுடைய சித்தத்தை செய்ய நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். ஒரு மனுஷன் மேல் அபிஷேகம் இருக்கும் என்றால் அவன் உலகத்தை கவனிக்கிறவனாக இருக்க மாட்டான். ஒரு மனுஷன் அபிஷேகத்தை நிரம்பி இருந்தால் அவன் இதயம் தேவனுக்காக துடிக்கிற இதயமாய் மாறும். கடவுள் சத்தத்தை கேட்கிற இதயமாய் மாறும். வேறு இதயத்தை அவன் பெற்றவனாக மாறுகிறான். அது மாத்திரமில்லை, கர்த்தருடைய அந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது எங்கே எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவையும் ஞானத்தையும் அவன் பெற்றவனாக மாறுகிறான். அதை விட மேலாய் அவன் வித்தியாசப்பட்ட மனுஷனாய் தன்னை வெளிக்காட்டுகிறான். கோபக்காரனாகவோ சண்டைக்காரனாகவோ வீம்பு வதண்டாபாதம் செய்கிறவனாக இல்லாதபடி இறைவனுக்கு கூறிய ஏற்ற பாத்திரமாக அவன் தன்னை வெளியே கொண்டு வர. அதை விட மேலாய் அவனுக்குள்ளே வரங்களும் வல்லமைகளும் செயல்படுகிறது. தேவ மக்களே, நீங்கள் இறைவனுடைய அபிஷேகத்துக்கு காத்திருங்கள், கேளுங்கள். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும், என்னை அபிஷேகம் பண்ணு கேட்டு பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஆவியால் வல்லம் நிரப்புவார். இந்த வேத வாக்கியத்தினுடைய கர்த்தர் ஒரு வித்தியாசப்பட்ட மனுஷனாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.